இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இணைய வழியில் இறைவார்த்தையை எடுத்துரைப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். பொதுக்காலம் 17வது வாரத்தில் பயணித்திருக்கின்ற நாம் புனித மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 முதல் 53 வரை உள்ள இறைவார்த்தைகளை தியானிப்போம். குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் விண்ணரசு கடவுளில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்ற இறைவார்த்தையை தியானிப்போம். இயேசு தம் சீடராக தெரிந்து கொண்டவர்களுள் பலர் மீனவர். பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு ஆகியோர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் இயேசுவால் அழைக்கப்பட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தனர். லூக்கா 5:1 உள்ளபடி சீடர்கள் மீன் பிடித்த இடம் கடல் போல் பறந்து விரிந்த கெனசரேத் ஏரி ஆகும். இதுவே கலிலேயா கடல், திபேரிய கடல் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த ஏரியில் வலைவீசி மீன் பிடித்தல் கலிலேயாவில் இருந்த முக்கிய தொழில். இப்பகுதியில் தான் இயேசுவின் முக்கிய பணி நிகழ்ந்தது. இந்த ஏரியின் பரப்பளவு 166 சதுர கிலோமீட்டர், ஆழம் சுமார் 30 மீட்டர். இந்த ஏரியில் மீன் பிடிக்க வலை வீசும்போது பல மீனவர் சேர்ந்து உழைப்பில் ஈடுபடுவர். அவர்கள் வீசிய வலையில் விழுகின்ற மீன்கள் பல வகையாக இருக்கும். சமைத்து உண்பதற்கு தகுந்த நல்ல மீன்களும், சமையலுக்கு பயன்படாத மீன்களும், பிற உயிரினங்களும் வலையில் அகப்படும். வலையை கரையில் இழுத்து கொண்டு வந்த பின் மீனவர் நல்ல மீன்களை தேர்ந்தெடுத்து விட்டு பயனற்றவற்றை வெளியே எறிந்து விடுவர். இந்த நிகழ்ச்சியை இயேசு எத்தனையோ முறை நேரில் பார்த்திருந்தார். அது இயேசுவின் வாயில் இறையாட்சி பற்றிய ஒரு உவமையாக உருவெடுத்தது. வலையில் அகப்பட்ட நல்ல மீன்களை எடுத்துக்கொண்டு கெட்ட மீன்களை விடுவது போல் கடவுள் ஆட்சியின் இறுதியிலும் கடவுள் நல்லவர்களை தீயோனிடமிருந்து பிரித்து தீர்ப்பு வழங்குவார். இவ்வுலகில் கடவுள் ஆட்சி படிப்படியாக வளர்கின்ற காலத்தில் வலையில் நல்ல மீன்களும் கெட்ட மீன்களும் படுவது போலவே கடவுள் ஆட்சியிலும் நல்லவரும் இருப்பர், தீயவரும் இருப்பர். இவர்களை வேறுபடுத்தி பார்த்து ஒருவரை ஏற்று பிறரை ஒதுக்கி வைப்பது நம் பொறுப்பு அல்ல. கடவுள் தாமே மக்களில் நல்லவர் யார் என்றும் தீயவர் யார் என்றும் இறுதி காலத்தில் தீர்ப்பு வழங்குவார். எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் அனைவரையும் அன்போடு ஏற்று வரவேற்பதே நம் கடமை. தீர்ப்பு வழங்கும் உரிமை கடவுளுக்கே உண்டு. இருப்பினும் நன்மை தீமை அறிவதற்கென திறமையை நாம் கடவுளிடமிருந்து இறைஞ்சி கேட்க வேண்டும். நன்மையை தேர்ந்து தீமையை நாம் தவிர்க்க வேண்டும். ஆனால் பிற மனிதரை நல்லவர் தீயவர் என தீர்ப்பிடும் பொறுப்பை கடவுளிடமே விட்டுவிட வேண்டும். சிந்திப்போம். நாம் நல்லவர் தீயவர் என்று எவரையாவது தீர்ப்பிட்டிருக்கிறோமா?